சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஆலு பராத்தா எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம். இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குக்கர்ல 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா பொடியா கட் பண்ண 4, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டா கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ண மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எப்பயும் சப்பாத்திக்கு பண்ற மாதிரி நல்லா சாஃப்டா மாவு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி செஞ்சுட்டு அந்த ஸ்டஃபிங்கை உள்ள வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தியோட அளவுக்கு ஏத்த மாதிரி ஸ்டஃபிங் கம்மியா வச்சு எடுத்துக்கோங்க. அதோட அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்டஃபிங் வெளியில வந்துரும். நார்மல் சப்பாத்திக்கு நம்ம மாவு தூவுறதை விட இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மாவு தேவைப்படும். மாவு கொஞ்சம் அதிகமா தூவி நம்ம தேய்க்கிறப்போ ஸ்டஃபிங்கும் வெளியே வராது, ஷேப்பும் கரெக்டா வந்திருக்கும். ரொம்பவே மெதுவா பொறுமையா பண்றப்போ இந்த மாதிரி சப்பாத்தி அழகா வரும். எனக்கு கீ பிடிக்கும்ன்றனால நான் 2 பக்கமும் கீயே தேய்ச்சி சுட்டு எடுத்துக்க போறேன். உங்களுக்கு பட்டர் இல்ல ஆயில் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம ஆலு சப்பாத்தி ரெடி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. பை.